இங்க உட்காருங்க. ஏ டிவி இதெல்லாம் எதுக்கு ஆண்டி? இதெல்லாம் எதுக்குன்னு கொஞ்ச நேரம் ஆனா உனக்கே புரியும். டிவி இன்டர்வியூவா? என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? ஓ இன்டர்வியூ எடுக்க இல்ல, உங்க அப்பாவோட இன்டர்வியூ எடுக்க தான் வந்திருக்கோம். ஓஹோ, அது சரி. வணக்கம் சார். வணக்கம். எதுக்கு வந்திருக்கீங்க? சார், என்னோட பேரு ஸ்வேதா. நான் ஐடிவியோட நியூஸ் ரிப்போர்ட்டர். அதுக்கு சார் கிட்ட ஒரு இன்டர்வியூ. நான் யாருக்கும் இன்டர்வியூ தரேன்னு சொல்லலையே. ஹெட் கான்ஸ்டபிள் சதாசிவம் உங்ககிட்ட ஒன்னும் சொல்லலையா? அவர் தான் உங்களை அனுப்புனாரா? இல்ல, அது வந்து சரி, எதை பத்தி இன்டர்வியூ? எம்எல்ஏ கோட்டப்புலி சுரேந்திரனை அரெஸ்ட் பண்ணது நீங்க தானே சார்? அவரை அரெஸ்ட் பண்ண பின்னணிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம். பல சேனல்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணியும் நீங்க எதுவுமே சொல்லலையே சார். அதான் நாங்க. பல பேர் முயற்சி பண்ணி நடக்காத காரியம் நீங்க நினைச்சா நடந்துருமா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்ல வேண்டாம். பிரச்சனை இருக்கு, ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. எம்எல்ஏ சுரேந்திரனை பதவியை விட்டு இறக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செஞ்சது ஒரு வெல்விஷர்னு தானே சொன்னீங்க? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த வெல்விஷர் யாருன்னாவது பேரை வெளியே சொல்ல விரும்பாத அந்த வெல்விஷரை பத்தி ஏதாவது ஒண்ணு. அதான் எங்களோட டார்கெட். அத பத்தி எல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாது. போலீஸ்காரங்க பப்ளிசிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறது இல்ல. இதுல எனக்கு விருப்பமும் இல்ல. ப்ளீஸ் யூ மே கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேலைக்கு ஆகாது மேடம், வாங்க போகலாம். அங்கிள் நில்லுங்க. உங்களுக்கு அந்த வெல்விஷரை பத்தி தெரிஞ்சா போதுமா? நீ எதுக்காக டிவி காரங்க கிட்ட அப்படி போய் சொன்ன? நீ சொன்னது தப்பு. சொன்னதுல என்ன தப்பு? நாம நல்ல காரியங்கள் செய்யறத மத்தவங்க கிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்காக இல்ல நாம புகார் பெட்டி வச்சது. நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னா நான் இனிமே வரல. விவி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, இனிமே அதை செய்யாம இருப்பான். இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நான் அந்த டிவி ரிப்போர்ட்டர் கிட்ட வர சொல்லிட்டு தான் வந்தேன். நம்ம இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவங்க வரும்போது நாம என்ன செய்யறது? என்ன இருந்தாலும் சொன்ன விஷயத்த மாத்தி சொல்ல வேண்டாம். இன்டர்வியூ நடக்கட்டும், ஆனா என்னால கலந்துக்க முடியாது. உன்னால ஏன் கலந்துக்க முடியாது? அது இன்டர்வியூ முடிஞ்சதும் சொல்றேன். எங்களை சுவேதா மேடம் அனுப்புனாங்க. இன்டர்வியூ விஷயமாவா? ஆமா, உங்க எல்லாரையும் ஆபீஸுக்கு கூட்டிட்டு போகத்தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா இங்கேயே வச்சு எடுக்கிறதா தானே சொன்னாங்க. இங்க சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால ப்ரோக்ராம ஆபீஸ்லயே வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. கூட்டிட்டு போறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம். அது சரி, இன்னொரு பையன் அது அவன் வரல. பரவாயில்ல, நீங்க ரெடியா இருக்கீங்கல்ல? நாங்க ரெடி. நாங்க எப்போ ரெடி ஆயிட்டோம். சரி வாங்க வாங்க போகலாம். நீங்களும் வாங்க. வாங்க. ஏறுங்க ஏறுங்க. உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க. அங்கிள், இதுவா உங்க சேனலோட ஆபீஸ்? ஆபீஸ் எங்க இருந்தா உங்களுக்கு இன்டர்வியூ நடந்தா போதும்ல. இங்க கேமரா லைட்ஸ்லாம் எதுவும் இல்லையே. எல்லாம் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். யார் எங்களை இன்டர்வியூ பண்ண போறது? அதோ அங்க இருக்காரு, அவர்தான். பசங்களா, நான் தான் உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன். என்ன ரெடியா இருக்கீங்களா? நீங்க ஜெயில்ல தானே இருந்தீங்க. ஜாமீன் கிடைக்காதுன்னு நினைச்சீங்களா? எங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எங்கடா அந்த கோபி? முதல்ல நீங்க, அப்புறம் அவன்.
எனக்கு ஆட்டம் காட்டின உங்க எல்லாரையும் நான் அங்கிள் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்னதான் வேணும்? என்னோட ரகசிய அறையில இருந்து நீங்க திருடின ஃபைல்ஸ் எல்லாம் இப்ப கோர்ட்டோட லாக்கர்ல இருக்கு. அத நீங்க தான் எடுத்துட்டு வரணும். புரிஞ்சுதா? யார் நினைச்சாலும் அது முடியாது. எங்களால முடியற விஷயத்த சொல்லுங்க. ஆஹா, முடியாதுல்ல? அப்ப உங்களால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன். ம்? ஆ. இது என்னன்னு தெரியுமா? இதான் பாம். இது எதுக்கு? எதுக்காக? எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து கொல்லதான். சரி, போடுங்க. ஹலோ குட்டி சாத்தான், ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்